தலைமை செயலகத்தை திடீரென மூடிய புகை மூட்டம். மூச்சுவிட முடியாமல் கர்ச்சீஃபை கொண்டு முகத்தை மூடியபடி நின்ற அதிகாரிகள். சென்னை தலைமை செயலகத்தில் திடீர்னு ஏற்பட்ட இந்த புகை மூட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தலைமை செயலகத்திற்கு ஒரு நாளைக்கு ஏராளமான பொதுமக்கள் மனு கொடுப்பதற்காகவே வருவாங்க. இதுபோக தலைமை செயலக அதிகாரிகள், ஊழியர்கள், காவல்துறையினர்கள்னு 5000க்கும் மேற்பட்டோர் இங்கு வேலை செய்து வராங்க. இந்த நிலையில தான் காலை 11 மணி அளவுல தலைமை செயலகம் முன்பு திடீர்னு புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கு. தலைமை செயலகம் முழுவதும் சூழ்ந்த அந்த புகை மூட்டம் துர்நாற்றம் வீசியதால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், வாகன ஓட்டிகள்னு பலருமே மூச்சு விட முடியாம மூச்சு திணறலுக்கு ஆளாகியிருக்காங்க. இதனாலேயே சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக புகை மூட்டத்தால பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியிருக்காங்க. இது தொடர்பா சென்னை துறைமுக அதிகாரிகள் கிட்ட விசாரணை செய்த போதுதான் வெயில் காரணமாக துறைமுக வளாகத்தில் இருக்கக்கூடிய சல்பர் ரசாயனத்திலிருந்து வாயு வெளியேறி இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. சென்னை தலைமை செயலகத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்திலேயே துறைமுக வளாகம் தொடங்கிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக தலைமை செயலகத்தில் திடீர்னு ஏற்பட்ட இந்த பரபரப்பு சம்பவம் சுற்றி இருக்கக்கூடியவங்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் GD ஹாலிடேஸ், மெட்வி ஹாஸ்பிட்டல்ஸ், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் 200 ஏக்கர்ஸ் டவுன்ஷிப்.